நடந்தாலும் படுத்திருந்தாலும் விழுந்திருந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தெய்வமே, எங்கள் பேரில் நினைவாக இருக்கிறவரே, ஆமே, எங்கள் சகாயரே, நாங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற சர்வலோக சக்கராதிபதியே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் மங்காத பிரகாசமே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10,000 சிறந்தவரே, 10,000 சிறந்தவரே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, எங்கள் மீது நிழலிடுகிற பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். எங்களுக்கு பிரசன்னராயிருக்கிறவரே, எங்கள் பிரசன்னராயிருக்கிறவரே, நாங்கள் தேடும் போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் எங்கள் அருகிலே நிற்கிற எங்கள் நல்ல ஆத்துமநேசரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய தயவுகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, உங்க இரக்கங்களுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, காலைதோறும் புதிதாயிருக்கிற உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்கள் ஜீவனை காட்டிலும் மேலான உடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓரி கலதரம ஷகலரனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கண் கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவைவும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ.
இருந்தாலும் எழுந்திருந்தாலும் படுத்தாலும் உங்க கரம் எங்க மேல இருக்கிறதுப்பா. நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாக நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றாக நீர் அறிந்திருக்கின்றேன். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். தினம் தினம் எங்கள் மேல ஆதரவாயிருக்கிறவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை காக்கிற தெய்வமே, ஆமென். ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்கள் உட்காருதலையும் எங்கள் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை சூழ்ந்திருக்கிறவரே, எங்கள் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நன்றி ராஜா. ரிவலதர ஷிகலரனரா ரிகபபபல ஷகலரா ரிகபரபலபோ சத்துராத ரகசியாத்தனரா. ஆமென். ஓ ரிபபகலதர ஷிகலரனரா. பரிசுத்த ஆவியானவரே, thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சர்வலோக சக்கராதிபதியே, வானவின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்னவரே, உங்க பாதப்படியில நாங்கள் இந்த கால வேளையில அமர்ந்திருக்கிறோம் அப்பா. அது அதிகால வேளையில அப்படியே பாதத்திலே வந்து காத்திருக்கிறோம். ஆமென். ஆமென். நீர் உமது கரங்களை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிறீர் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய கரத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய கரத்தையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி ஆக்குகிற நல்ல தெய்வமே, ஆமே. நீர் உமது கையை திறக்க அவைகள் எல்லாம் வாங்கிக் கொள்ளும். நீர் உமது முகத்தை மறைத்தால் அவைகள் திகைத்து நிற்கும் ஆண்டவரே. இந்த கால வேளையில உம்முடைய கரம் எங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி, உங்க கிருபைகளை பெறும்படி, ஆமே, உம்முடைய ஆயுசு நாட்களுக்குள் நாங்கள் ஜீவிக்கும்படி உங்க கரத்துக்குள்ள வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆமே. எங்கள் மீது நினைவா இருக்கிற தெய்வமே, எங்கள் மேல ஆதரவா இருக்கிற தெய்வமே, உம்மை அல்லாமல் நாங்கள் வேறு யாரிடத்தில் செல்வோம்? ஆமென். உம்மையன்று எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே. உம்மையன்று எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆமென். நம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும். ஆன்லைன்ல தூரத்தில் இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சபையிலே இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய முகத்தையே பார்த்து இந்த நாளில் அவர் தமது முகத்தின் ஒளியை நம் மீது பிரகாசிக்க பண்ணும்படியாக, அவர் தமது முகத்தின் ஒளியை நம் மீது பிரசன்னமாக்கும்படியாக எல்லாரும் ஒரு மனமாய் தேவனை நோக்கி ஜெபிக்க துவங்குவோம். காலைதோறும் புதிதாய் இருக்கிற கர்த்தருடைய புது கிருபைகள் இன்றைக்கு அளவில்லாமல் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஜீவனை பார்க்கிலும் மேலான கர்த்தருடைய கிருபைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரகதரமஷகலரனா ரிகவரபரபல சத்துராதனரா. ஹல்லேலூயா. 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 அப்படி அவருடைய பாதத்தில்
என் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை உம்முடைய கரத்துல தருகிற. தினம் தினம் எங்களை ஆச்சரியமாய் போஷித்து நீ நடத்தி கொண்டிருக்கிறேன். நீர் எங்களை நடத்துகிற பாதைகள் எல்லாம் ஆச்சரியம் ஆண்டவரே, வித்தியாசங்கள் அப்பா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை எங்க வாழ்க்கையில நீர் ஒவ்வொரு நாளும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆமே, எங்களால உமக்கென்று தருவதற்கு எதுவுமே இல்லப்பா. ஆனா எங்களையே நாங்கள் உமக்காக தருகிறோம்ப்பா. எங்க இருதயத்தை உமக்காக முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்க குடும்பத்தை உமக்காக தருகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா தயவுக்காக, நன்மைக்காக, நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு எண்ணத்தை செலுத்துவோம். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். என்னையே ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆமென், இந்த சத்தத்தை கேட்கிற ஆத்துமாவே, உங்களையே நீங்க ஜீவ பலியாக கர்த்தருடைய கரத்துல கொடுத்து விடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பாதத்துல நம்மை கொடுக்க கொடுக்க நம்மை அவர் ஆளுகை செய்து நிரப்ப துவங்குகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து ஒருவரே நம்மில் பிழைத்திருக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து ஒருவரே நம்மில் பிழைத்திருக்க ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவே நம்மில் மிகுதியாய் பலுகி பெருக துவங்குகிறார். நான் அல்ல, என் கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் மகிமையானவருடைய பாதத்தில் என்னை தருகிறேன். அவருக்கென்று கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ வைடூரியமோ எதுவோ என்னிடத்தில் இல்லை. ஆனா என்னையே அவருக்கு கொடுக்கிறேன். சொல்லுங்க, இந்த காலை வேளையில என்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே அவர் விரும்புகிற அந்த புத்தி உள்ள ஆராதனை. இந்த காலை வேளையில நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை அவருடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவ பலியாக அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி அவருடைய கல்வாரி பாதத்துல வந்து விழுகிறாப்பா. இந்த காலை வேளை நம்முடைய கல்வாரி பாதத்துல வந்து விழுகிறாண்டு. எனக்கு வேறு தஞ்சம் இல்லை, எனக்கு வேறு கதி இல்லை. உம்மை அல்லாமல் நான் வேறு யாரிடத்தில் செல்வேன்? உம்மை அன்றி எனக்கு வேறு ஆதரவு இல்லப்பா. உங்க பாதத்திலே என்னை பரிபூரணமாய் தாழ்த்துகிறேன். இந்த நாளில் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தை எல்லாம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உங்க விருப்பத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற. உங்க கல்வாரி பாதத்தில் உம்முடைய சித்தத்தின்படி என்னை கொண்டு போகும்படியா என்னை தாழ்த்துகிறப்பா. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுகிற நல்ல தெய்வமே, நான் நடக்க வேண்டிய பாதைகளை எனக்கு போதித்து தருகிறவரே. ஆமென். தகப்பனை போல தோளிலே தூக்கி சுமந்து நடத்துகிறவர், தாயை போல அரவணைத்து ஆற்றி தேற்றி கொண்டு போகிறவர், ஒரு ஆசிரியரை போல எங்களுக்கு போதித்து நடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, போதித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமையுள்ள பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி சொல்ல துவங்குவோமா? உங்க கல்வாரி பாதத்துல வந்து நிற்கிறப்பா. எனக்காக கெத்சமனே முதல் கொல்கதா மேடு மட்டும் சிந்தப்பட்ட என் ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ள வந்து நிற்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய விழாவில் இருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டது. அவன் என்னை வாழ வைக்கும்படியாக அவருடைய விழாவில் இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டது. எல்லா சத்துருக்களையும் நிர்மூலமாக்கி என்னை ஆசீர்வதிக்கிற அவருடைய காயங்களில் இருந்து புறப்பட்டு அந்த நீருக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துக்கிறப்பா. என் பிள்ளைகளை உங்க கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறாண்டவரே.
ஆமே, கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்க பிள்ளைகளை மூடட்டும். எங்கள் சபையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் விசுவாச மக்கள் எல்லாரையும் உங்க கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆமென். உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும், உம்முடைய ரத்தத்தின் ஆளுகை உண்டாகட்டும். ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே மறைப்பீராக. ஆமென். உம்முடைய ரத்தம் எங்கள் மீது முத்திரையாக பதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என்னிடத்தில் நீதி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லப்பா ஆண்டவரே. பாவியாகிய மேல கிருபையா இருங்கப்பா. எனக்காக பரிந்து பேசுகிற உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். எனக்காக நியாயம் விசாரிக்கிற உம்முடைய ரத்தத்திற்காக ஸ்தோத்திரமையா. என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஓ ரிபலதரகமஷிகலரனரா ரிக்கபரபலபௌரப்துனோதரகசியாத்தனரா ரிகெலேதெரேஷெகெலமனதுரனா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்கு நேராக நடத்தும்படியாக ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் தொளிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டு நிலை கதவுகளிலும் ஆமீன் கர்த்தருடைய ஆமீன் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் அடையாளமாய் தொளிக்கப்பட்டது போல இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திற்குள்ளாய் அனுப்புகிறதற்கு முன்பதாக ஆமீன் உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்ப்பதற்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற மாயையான வேஷமான சில காரியங்களை சந்திப்பதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்டுக்குட்டியானவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மறைத்து முத்திரை செய்து இந்த தேசத்திலே நம்மை நடத்தும்படியாக இந்த பொல்லாத உலகத்தில் நம்மை கொண்டு செல்லும்படியாக எல்லாரும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை விசுவாசித்து எங்க மேல அடையாளம் போடுங்க ஆண்டவரே. சத்துரு தொடாதபடி எங்க மேல அடையாளம் போடுங்க ஆண்டவரே. சங்கார தூதன் தொடாதபடி எங்க மேல அடையாளம் போடுங்கப்பா. விபத்துகள் நாச மோசங்கள் தொடாதபடி எங்க மேல அடையாளம் போடுவீராக. மரண கண்ணிகள் தொடாதபடி சத்துருவின் கிரியைகள் தொடாதபடி என்ன அடையாளம் செய்யுங்க ஆண்டவரே. பிசாசு பார்க்கும் போது உங்க மேல இருக்கிற கர்த்தருடைய ரத்தத்தை பார்க்கணும். சத்துரு உங்க மேல கை போடுவதற்கு அவன் நடுங்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது கர்த்தரால் முத்திரை செய்யப்பட்ட பாத்திரம் என்பதை சத்துரு கண்டுகொள்ளணும். உங்க வீடு கர்த்தரால் முத்திரிக்கப்பட்ட வீடு என்பதை பரலோக ராஜ்யமும் சத்துருவும் பார்க்கணும். ஓ ரிபலதிகமஷிகலரா. ஜெபிங்க ஆத்துமாவே. ஆண்டவரே உங்க ரத்தத்துக்குள்ள என்ன தருகிறேன். என் பிள்ளைகள் மேல உங்க முத்திரை போடப்படட்டும். என் வீட்டு மேல உங்க முத்திரை போடப்படட்டும். என் மேல கர்த்தருடைய அடையாளம் விழணும் ஆண்டவரே. ஓ ரிகபபபஷகலரனா. சத்துருவை துரத்துகிற வல்லமையான பாத்திரமா என்னை பயன்படுத்தணும் ஆண்டவரே. சத்துருவை மேற்கொள்ளுகிற சத்துருவின் வாசல்களை மிதிக்கிற வல்லமையான பாத்திரமா என்னை நீர் பயன்படுத்துவீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார் இயேசு. பாசமாய் சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. சொல்வோமா எல்லாரும் நல்ல கரம் தட்டி. ஜீசஸ்
நுழைந்துவிட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமே. கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ளாய் நான் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி, கர்த்தருடைய இரத்தம் பரிசுத்தப்படுத்துகிற இரத்தம். ஆமென். இந்த கால வேளையில நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆமென். இந்த கால வேளையில கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய சமூகத்தில் நிற்கத்தக்க பாத்திரவான்கள் ஆகும்படி ஒவ்வொருடைய ஆவி ஆத்துமா சரீரங்களும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஏசாயா நாவை தொட்டது போல கர்த்தர் அநேகரை தொடுகிறார். அல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் உங்களுடைய சிரசில வைக்கப்படுகிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய கரம் உன் மேல வைக்கப்படுகிறது. அவருடைய இரத்தம் உனக்கு அடையாளமாய் போடப்படுகிறது. குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்தகாரங்கள், சத்துருவின் கிரியைகள், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு தலை நசுக்கப்பட்டு போகிறது. கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உனக்காக ஜெய கொடி ஏற்றுகிறார். நீங்கள் பாதைகள், உங்களுடைய பாதைகளை வழி திறந்து தந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாக உனக்கு முன்பதாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் இந்த கால வேளையில துரத்துகிறார். அவன் உனக்கு விரோதமாய் 1000 10,000 பேர் வந்தாலும் அது உன் மேல விழாது. உன் கண்களால கர்த்தர் உனக்கு செய்கிற ரட்சிப்பை பார்ப்பாய். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேகருக்காக புதிய வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த 7ஆம் தேதியில கர்த்தர் உங்களுக்காக புதிய வழிவாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். கால வேளையில தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் உனக்காக வாசல்களை திறக்கிறேன், திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. விசுவாசித்து கரங்களை தட்டி ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். கரங்களை தட்டி விசுவாச அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, கர்த்தர் அந்த பாதையில இன்றைக்கு நடத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட பாதையில இன்றைக்கு நடத்துகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், ஆசீர்வாதமான வாசல்களை திறக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபாபாலா திகாமா ஷிகலாரா. வானத்தின் வாசல் திறக்கப்பட்டாயிற்று, வானத்தின் வாசல் திறக்கப்பட்டாயிற்று. ரிபா லௌடமன துராதரா. இயேசு கிறிஸ்துவே அந்த ஆசீர்வாதத்தின் வாசல், இயேசு கிறிஸ்துவே அந்த ஆசீர்வாதத்தின் வாசல். ஓ ரிபாலா திகாமா ஷிகலாரா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். ஆமே. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடாமல் நடத்துகிற தெய்வம் அவர். உன்னை ஆசீர்வதிக்கும்படி தாம் நியமித்த ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படி இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன், இதோ என் தூதனை உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன். விசுவாசித்தவர்களாய் இதோ கண்களை அடைத்து, மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிற தூதர்களை பாருங்க. ஓ ரிகா பாபா ஷகலரனரா. உங்க சத்துருக்களை வெட்டி வீழ்த்தும்படியாக உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நிறுத்தி இருக்கிற தூதர்களை பாருங்க. ரிகாமா ஷகலரதினா ரிகவரபலப ரத்னேதனா. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகும் வாசலை காக்கும்படியாக வீசுகிற சுடரொளி பட்டயத்தை வைத்தது போல இதோ உன்னையும் உன் குடும்பத்தையும் காவல் பண்ணும்படியாக கர்த்தர் தமது வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார், வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார். ரிபாலா திகாமா ஷிகலரனா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக பணிவிடை ஆவிகள் இறக்கப்படுகிறார்கள். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். நீங்க செல்லுகிற பாதைகளில் எல்லாம் ஆமே உங்க
பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஓ மாம்ச கண்கள் அடைக்கப்படட்டும், ஆவியின் கண்கள் திறக்கட்டும். உன்னை சுற்றிலும் இருக்கிற அக்கினி மயமான ரதங்களை, குதிரைகளை பார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் அதிகம். 1000-10,000 தமது தூத சேனைகளோடு இறங்கி வந்திருக்கிற கர்த்தர். ஆமே, நீ கூப்பிட கூப்பிட அவர் தனிமையாய் அல்ல, அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர். தமது பலத்த தூத சேனை கூட்டத்தோடு உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஆமே, உன் காம்பவுண்டுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். உன் எல்கைகளுக்குள்ள கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ரிபால் அதிகமாஷே. இனி எதை குறித்தும் கலங்காதே, நீ எதை குறித்தும் கலங்காதே. உலகத்தில் இருக்கிறவனின் முன்னில் இருக்கிறவர் பெரியவர். நான் உங்களுக்குள்ளாய் உலாவி, ஆமே, உன் எல்கைக்குள்ளாய் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். இந்த கால வேளையில் அப்படிப்பட்ட மகிமை கர்த்தருடைய ஜனத்தை சந்திக்கிறது. இந்த பகல் வேளையில் அப்படிப்பட்ட மகிமை தேவ பிள்ளைகளை சந்திக்கிறது. ஓ ரகாபானா, ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாத மகிமை கர்த்தருடைய ஜனத்தை மூடுகிறது. ரிகாபாலா, சத்துரு எதிர்த்து நிற்காத மகிமை, பிசாசு எதிர்த்து நிற்காத மகிமை, ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போக பண்ணுகிற கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு தமது ஜனத்தை மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதிகள் உன்னை கண்டு ஓடும். ஆமே, வியாதிகள், பலவீனங்கள் உன்னை கண்டு ஓடும். பலவீனங்கள், வியாதிகள் உன்னை தொட அதிகாரம் இல்லை. ஓ ரிகாபாபா ஷகலா, எகிப்தியருக்கு உண்டின பண்ணினதான வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தரித்திரம் உன்னை தொடாது. இன்றைக்கு தரித்திரம் உன்னை தொடாது. அழிவும் நாசம் மோசங்களும் உன் எல்கைக்குள்ள இன்றைக்கு கேட்கப்படாது. அழிவு உன் எல்கைக்குள்ள கேட்கப்படாது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அழிவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. ஓ அல்லேலூயா. நாச மோசங்களுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. வாதிகள், கண்ணிகள் உன்னை தொடுகிறது இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் எல்கைகளில் எல்லாம் காக்கும்படி கர்த்தர் தமது இரத்தத்தினாலே முத்திரை செய்கிறார். விபத்துகள் தொடாது. ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் யாரையும் தொட கர்த்தர் அனுமதிப்பது இல்லை. விபத்தின் ஆவிகள் ஒருவர் மேலே கைபடுவது இல்லை. ஆமென். உங்க வாகனங்களை கர்த்தர் முத்திரை செய்கிறார். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். ஓ, நான் கோணலானவைகளை சுவையாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உன் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. உன் வியாதியை உன்னிலிருந்து கர்த்தர் விளக்குகிறார். உன் களஞ்சியங்கள் எல்லாம் பரிபூரணமாக்கப்படுகிறது. ஓ ரீபாலா தீகாமா ஷிகலா. உன் கரம் அநேகரை போஷிக்கும். உன் கரம் அநேகருடைய பசியை ஆற்றும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கிறது. இந்த கால வேளையில கர்த்தருடைய கரம் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேலையால் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் தேவ ஜனமே. ஆமென். நீ தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஜெபிக்க, நீ ஜெபத்திலே தேவ சமூகத்திலே போராட போராட உனக்குரிய கூலி உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உனக்குரிய நன்மை உனக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரீபாலதரா. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மை படைத்த பரமபிதா நமக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம், அதிக நிச்சயம், அதிக நிச்சயம்.
ஆமே ஆமே. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவைகள் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை, அதிலும் யாதொரு வேற்றுமையும் இல்லை, மாறுவதே இல்லை. கர்த்தருடைய வாக்கு மாறுவதே இல்லை, கர்த்தருடைய சொல் தவறுவதே இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் மாறப்போவதே இல்லை. நேற்றும் இன்றும் என்று மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவர் அல்ல. காத்திருந்தாய் அல்லவோ? கால வேளையில எல்லாரும் நித்திரை செய்யும் போது நீ மாத்திரம் எழுந்திருந்து ஜெபிக்க துவங்கினாய் அல்லவோ? நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் போக விடுகிறது இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஆசீர்வதிக்காமல் உன்னை விடுகிறது இல்லை. உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்திலே பென்யமீன் கோத்திரத்தை மோசே ஆசீர்வதிக்கும் போது இவ்வனமாக சொல்லி ஆசீர்வதிக்கிறான். ஒரு மகத்தான ஆசீர்வாதம் பென்யமீனை குறித்து. அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்கைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று. இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆத்துமாவே, ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தருக்கு பிரியமானவன், அதிகாலையிலே தேவனை தேடுகிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அதிகாலையிலே தேவனோடு அமர்ந்திருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன். எந்த ஆத்துமா தேவனை உண்மையா நேசிக்குமோ அவர்கள்தான் காலையிலே ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் காத்திருப்பார்கள். பேருக்காக தேடுகிறவர்களால காலையில எழும்பி தேவ சமூகத்தில் இருக்க முடியாது. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் தூக்கத்தையும் வெறுத்து, தமக்கு சுகமாயிருக்கிற எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவரோட சுகமாய் தங்கி இருப்பான். காலை வேளையில நீ சுகமாய் தேவ சமூகத்தில் தங்கி இருப்பாய். கர்த்தரோடு இன்றைக்கு நீங்கள் சுகமாய் தங்கி இருப்பீர்கள். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றுவார். எல்லா நாளும் கர்த்தருடைய காவல், தேவனுடைய ரகசிய செயல், கர்த்தருடைய ஆச்சரியமான வழி நடத்துதல் உங்க குடும்பத்தில் இன்றைக்கும் இருக்கும். இனிமேலும் ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய அதிசய செயல் உங்க குடும்பத்திலும், உங்க வீட்டிலும், உங்க சந்ததி மேலையும், தலைமுறை மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய காவல் ஆமென் நிச்சயமாய் பிரதியட்சமாய் இருக்கும். ஆமென். உங்கள் எல்கைகளுக்குள்ளாய் கர்த்தரே வாசம் பண்ணுவார். உங்க எல்கைகளுக்குள்ளாய் கர்த்தரே வாசம் பண்ணுவார். எனவே தேவ ஜனமே, உன் எல்கைகள் இன்றைக்கு பரிசுத்தமாய் இருக்கட்டும். சினிமா சீரியல் எதுவும் உங்க எல்கைக்குள்ள கேட்கப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திற்கும் இன்றைக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. வீணான பேச்சுகளுக்கோ, வாக்குவாதங்களுக்கோ, சண்டைகளுக்கோ, முறுமுறுப்புகளுக்கோ இடம் கொடுக்க வேண்டாம். இந்த நாள் அதிகமாய் தேவனோடு நீங்கள் சுகமாய் தங்கி இருக்கிற நாளாய் இருக்கட்டும். இந்த நாள் அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற நாளாய், அவருடைய சத்தத்தை கேட்டு ஆமே மணவாளனோடு உறவாடுகிற நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிப்பதிலும், வேதத்தை தியானிப்பதிலும், ஆமே அவருக்கு சித்தமான ஊழியத்தை செய்வதிலும் இந்த நாள் ஆமென் அவருக்குரிய நாளா இருக்கட்டும். ஆமென். அவரோட அவன் சுகமாய் தங்கி இருப்பான் என்று கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறபடியினாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா?